அனைவருக்கும் வணக்கம். குட்டி சுக்கிரன் குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும், குட்டி சுக்கிரன் கெட்டி கட்டிடத்தையும் உடைக்கும் அப்படின்றது ஜோதிட கிரந்தங்கள்ல பாடல் மூலமாக செய்யுள் மூலமாக சொல்லக்கூடிய ஜோதிடர்களால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். குட்டி சுக்கிரன் அந்த குட்டி சுக்கிரன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சிறு வயதில் வரக்கூடிய சுக்கிர தசா அப்படின்றது கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை தரும் அப்படின்லாம் உண்டு. ஜோதிட கிரந்தங்கள் சொல்லியிருக்கு. ஈவன் அது அனுபவபூர்வமா பார்க்கும்போது சில உண்மைகள் அதுக்குள்ளார இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அஸ்வினி நட்சத்திரம், மூல நட்சத்திரம், மக நட்சத்திரங்கள்ல குழந்தை பிறந்ததுன்னா அடுத்து 2வது தசையா வரும்போது சுக்கிர மகா தசை வரும். அதனால இந்த சர்ஜரிக்கு நேரம் குறிச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அசுபதி மகம் மூலம்ல பொதுவாக குறிச்சு கொடுக்கறது வழக்கம் இல்லை. குறிப்பாக 35 அல்லது 40 வயதிற்கு மேல் சுக்கிர தசா என்பது யோக பலன்களை செய்யும். சுக்கிரனின் பலம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சுக்கிரனின் பலம், சுக்கிரனின் காரகம், இது ரெண்டும் புரிஞ்சதுன்னா ஏன் சுக்கிர தசை வரக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் என்பது சுக்லம் ஸ்ரோணம்னு சொல்லக்கூடிய காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ஆதிபத்திய காரகம் வகிக்கக்கூடிய பெண், வசியம், வசீகரம், காதல் போன்ற விஷயங்களுக்கு ஹார்மோன்ஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன். காமத்திற்கு அதிபதி. அதே மாதிரி அசையா சொத்து, அசட்டுக்கு அதிபதி. வீடு, வசதியான வீடு, வாகனங்களுக்கு அதிபதி சுக்கிரன். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுல வரக்கூடிய சுக்கிர தசை அவ்வளவா பெரிய பாசிட்டிவா இருக்கிறது இல்லை அப்படின்றது அனுபவபூர்வமா பார்த்துருக்கிறோம். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் அடையக்கூடிய கிரகம். காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம். 4ஆம் இடத்தில் திக்கு பலம் பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன். 4ஆம் இடம் என்பது தாயாரை குறிக்கக்கூடிய இடம், அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது கலத்திரத்தை குறிக்கக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது போகஸ்தானம், மயக்கம், அலோன், தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த சுக்கிரனுடைய ஆதிபத்திய காரகம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவான காரகம் தான் எல்லாமே. அசையா சொத்து அப்படின்றது குழந்தையால வீடு கட்ட முடியுமா? முடியாது. குழந்தையால சம்பாதனை பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் இந்த சுக்கிர திசையில ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல நடக்குது, ஒரு 20 வயசுக்குள்ளார நடக்குது அப்படின்னா ரொம்ப நெகட்டிவா தான் இருக்கும். அவங்களுடைய சொத்து பத்துக்களை விற்க வைக்கும், அல்லது கட்டின வீடை பாதியில நிறுத்தி வச்சிருப்பாங்க, கடன் வாங்குவாங்க, டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க, நோய்வாய்ப்படுவாங்க, தனிமைப்படுத்துற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளார போகும். ரொம்ப நெகட்டிவா தான் பேசும். ஒருவேளை இது வக்கரம் அடைந்திருந்தாலோ சுபகிரக குரு போன்ற பார்வையில் இருந்தாலோ பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு.